கைஸ் நட்டோ சிசி டாப் ஸ்ட்ராங்கஸ்ட் டோஸ் தான் யாரும் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்குது நம்ம இட்டாச்சி அண்ட் சாஸ்கே தான் இருக்காங்க. இந்த டோர் ரொம்பவே பவர்ஃபுல்லான டோர். எந்த அளவுக்குன்னா ஏன்னா கடைசியில் சாஸ்கே காட் லெவல் பவர்ஃபுல்லாக அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா இட்டாச்சி சாகும் போது கூட சாஸ்கேயில் தான் செத்துருப்பான். ஏன்னா அவனுக்காச்சும் மங்கேங்க ஷரேங்கன் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி தான் இட்டாச்சி நினச்ச மாதிரி சாஸ்கே ஓவர் பவர்ஃபுல்லாக இருப்பார். 4th பிளேஸில் இருந்து நம்ம இட்டாச்சி அண்ட் கிசாமே தான் இருக்காங்க. இந்த காம்போவே வேலைவெல்லாம் காம்போ தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இட்டாச்சி வந்து ஃபயர் ஸ்டைல் வேலை யூஸ் பண்ணுவோம். கிசாமியை வந்து வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி ஷரேங்கன் வேறு லெவலில் யூஸ் பண்ணுவோம். வந்து கிசாமியை வந்து டைலர் ஸ்டைல் டிபிஸ் சொல்லுவாங்க. 3rd பிளேஸில் தான் இட்டாச்சி அண்ட் கக்காஷி தான் இருக்காங்க. இந்த காபா பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து கிசாமை இட்டாச்சி வந்து கக்காஷி கூட ஆன்பு பிளாக்கில் ஒர்க் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் அப்படி தான் மைட் கையை குத்து விட்டு அவ்வளோ வேலை முடிஞ்சு லீஃப் கிளம்புன்னு சொல்லுவாள். அந்த கேப்பில் இட்டாச்சி ஒருத்தர் கொண்டுருவாங்க. அதை பார்த்தோன்னே மைட் கை என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அது கக்காஷி வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லுவார். சீன்லாம் பார்க்க வேறு லெவலில் இருந்திருக்கோம் தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சண்டைக்கு போகிறாங்கன்னா ஒருத்தரையாச்சும் அட்லீஸ்ட் கொண்டுட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப வந்து ஈவலாக செயல்பட்டுருப்பாங்க. 2nd பிளேஸில் இருக்குது நம்ம கக்காஷி அண்ட் காய் தான் இருக்காங்க. இந்த பேரே நல்லா காமெடியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா கக்காஷி வந்து காயை பீட் பண்ண தருவோம், காய் வந்து கக்காஷி பீட் பண்ணணும்னு நினைப்பான். அதே மாதிரி நிறைய இடத்துல காய் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பார் கக்காஷிக்கு. அதனால் இந்த பேர் விளையாடப்பா இதான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து 4th நீங்கள் வரப்போ காய் வந்து கக்காஷியை சர்பாஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்து 1st பிளேஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. 1st பிளேஸில் நம்ம நட்டோ அண்ட் சாஸ்கே தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பேரை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வந்து நருட்டோ வந்து இவனை பீட் பண்ணணும்னு நினைப்பான், சாஸ்கே வந்து இவனை பீட் பண்ண நினைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் கக்காஷி அண்ட் காய் மாதிரி தான் இவங்களும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கடைசியில் எங்கள் 2 பேருமே காட் லெவல் பீங்க அட்டாச் பண்ணி தான் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸ்கே இவனுக்கு கொள்ள தான் பார்ப்பான். பட் நருட்டோ அப்படி பார்க்க மாட்டான், என் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பான். அதனால் இந்த பேர் வேறு லெவலான பேர் தான் சொல்லி ஆகணும். இந்த பேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே கைஸ், பை கைஸ்.